ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல் சாட்வே. திஸ் இஸ் தமிழ் செல்வன். போன வீடியோட எண்டிங்கில் பெண்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அவங்களுக்கு எப்படி ஓட்டு கிடைச்சிது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். எஸ், ஒரு காலத்திலலாம் பெண்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது, அவங்க வீட்டு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பல வருஷங்கள் அவங்களுக்கு வாக்குரிமைங்கிறது மறுக்கப்பட்டே இருந்துச்சு. யாரோ எதுக்கோ மறுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பெண்கள் அவங்களோட உரிமையை விட்டு கொடுத்துருந்துட முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க விட்டு கொடுத்துட்டும் இல்லை. 1806 வருஷத்தில் இருந்தே இதுக்காக பெண்கள் போராடிட்டு தான் இருந்தாங்க. அதை பற்றின விரிவான தகவல்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1806 வருஷமே பல இடங்களில் பல நாடுகளில் பெண்கள் அவங்களுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போராடுறவங்கள சஃப்ரஜிஸ்ட் அப்படின்னு பேர் வச்சு அழைக்க ஆரம்பித்தாங்க. சஃப்ரேஜ் அப்படின்னா த ரைட் டு ஓட் அப்படின்னு அர்த்தம். அவங்க ஓட்டுக்காக போராடுறவங்கள சஃப்ரஜிஸ்ட்னு குறிப்பிட்டாங்க. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் இங்கே அவங்களோட ஓட்டுரிமைக்காக போராடினது பெண்கள் தான் அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தை அவங்களுக்கே ரொம்ப பொருந்தி போயிருச்சு. 1893 இந்த போராட்டங்களுக்கான விடையாக ஒரு பலனாக முதலாக நியூசிலாண்டில் இருக்கிற பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைக்குது. இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு மேலான போராட்டங்கள் 1860 ஆரம்பித்து 1893 தான் இந்த நியூசிலாந்து பெண்களுக்கான ஒரு ஓட்டுரிமைன்னு கிடைக்குது. ஆனால் இந்த சஃப்ரஜிஸ்ட் அப்படிங்கிறவங்கலாம் சாந்தமான முறையில் வெறும் போராட்டங்கள் இல்லை மனு கொடுக்கறது இந்த மாதிரியான முறைகளில் பின்பற்றினாங்க. ஒரு வகையில் நியூசிலாந்து பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிருச்சு. ஆனால் நியூசிலாண்டை தவிர இன்னும் பல நாடுகளுக்கு வாக்குரிமைங்கிறது கிடைக்கல. அதனால் மற்ற நாடுகளையும் போராடிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்படி போராடிட்டு இருந்த பிரிட்டனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸ்டில் வாக்குரிமை கிடைக்கல. அப்படிங்கிறதுனால அந்த ஏற்கனவே போராடிட்டு இருந்த இதில் ஒரு பெண் இமாலின் அப்படிங்கிற ஒருத்தங்க ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. உமன்ஸ் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி சொல் இனிமே இல்லை, செயல் தான், டீட்ஸ் நாட் கிரீக்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டோவை உருவாக்கி, அதாவது ஒரு தாரக மந்திரத்தை உருவாக்கி, இனிமே அமைதி வழியில் போனாலும் வேலைக்காகாது, அதிரடியாக தான் போயாவது நம்மளோட ஓட்டுரிமையை பெற்றே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அந்த பெண்கள் ஏற்கனவே போராடிட்டு இருந்தவங்க தான் இப்போ ஒரு அமைப்பின் கீழே ஒரு தாரக மந்திரத்தை முன் வச்சு அவங்களோட போராட்டத்தை தொடங்குறாங்க. அதுவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் அதிரடியாகவும் தொடர்றாங்க. அது என்ன ஆக்ரோஷமாக அதிரடியா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு போராட்டம் நீங்கள் நடத்துறீங்க, அதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க அப்படின்னா, ஜெயிலில் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட் முன்னாடி போய் நின்று ஓட் ஃபார் உமன், ஓட் ரைட் ஃபார் உமன் அப்படின்னு பார்லிமெண்ட் வாசலில் முழக்கமிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இப்போ ஏதாவது ஒரு ஆகாத இல்லை மக்களுக்கு பொருந்தாத ஒரு சட்டங்களை அரசு கொண்டு வருது அப்படின்னா அதை எதிர்ப்பு காட்டுறதுக்கோ இல்லை அவங்களோட எதிர்ப்பு அதில் தெரிவிக்கிறதுக்காகவோ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறது, பப்ளிக் பில்டிங் மேலே ஏறி நின்று அராஜகம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்னெடுத்தாங்க. இந்த மாதிரி போராட்டம் நடத்துகிற பெண்களை கேவலப்படுத்துகிற விதமாகவும் இழிவுபடுத்துகிற விதமாகவும் பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு டெய்லி பத்திரிக்கை சஃப்ரஜிட்ஸ், அதாவது முன்ன சொன்னது சஃப்ரஜிஸ்ட், இது சஃப்ரகெட்ஸ் அப்படின்னு, அதாவது சஃப்ரகெட்ஸ்னா சிறிய வகை போராட்டக்காரிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அவங்கள இழிவுபடுத்துறதா நினச்சி அப்படி ஒரு டேக் நேம் அந்த பத்திரிக்கை அவங்களுக்குலாம் சுட்டுனுச்சு. இதை பார்த்து சோர்வடைஞ்சோ இல்லை கேவலப்பட்டோ அந்த மாதிரியான விஷயங்களாக இல்லாமல், ஆமாம் நாங்கள் சஃப்ரகெட்ஸ் தான் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து அந்த சஃப்ரகெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே தங்களுக்கான அடையாளமாக அந்த போராட்டக்காரர்கள் மாற்றிக்கிட்டாங்க. இந்த தொடர்ச்சியான கடுமையான போராட்டத்துக்கு பின்னாடி 1918 பிரிட்டனில் இருக்கக்கூடிய 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிது. ஆனால் ஆண்களுக்கு அப்பயே 21 வயசுலேருந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாக்குரிமை இருக்குது. அது என்ன ஆண்களுக்கு மட்டும் 21 வயசுலேருந்து வாக்குரிமை, பெண்களுக்கும் வாக்குரிமை அந்த வயசுலேருந்தே வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமும் தொடர் போராட்டங்கள் நடத்தி 1928 ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் 21 வயசுலேருந்தே பிரிட்டன் மக்களுக்கு வாக்குரிமைங்கிறது உறுதியாச்சு. அப்போ பிரிட்டன் மக்களுக்கு கிடைச்ச பெண்களுக்கு, அதாவது பிரிட்டன் பெண்களுக்கு கிடைச்ச முழுமையான வெற்றினா அது 1928 தான் எல்லாருக்கும் சமமான ஓட்டுரிமைங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த சஃப்ரகெட்ஸோட இந்த பிரிட்டன் போராட்டம் மற்ற உலக நாடுகளுக்கும் பரவுது. அதோட விளைவாக மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டையும் இந்த போராட்ட முறையை பற்றின விளக்கங்களும் இது குறித்த ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுது. பிரிட்டனில் நடந்த அதே மாதிரி போராட்டங்கள் முறையை பல நாடுகள்லையும் பின்பற்றினாங்க. அதோட விளைவு கனடாவில் 1917 வருஷம் கனடாவில் ஆர்மியில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு மட்டும் முதல்ல வாக்குரிமைன்னு கொடுத்தாங்க. அடுத்து ஒரு வருஷம் கழித்து அங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார பெண்கள், அதாவது அந்த ஃபாரினர்ஸ்க்கு ஓட்டுன்னு கொடுத்தாங்க. ஆனால் கனடாவிலேயே இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கோ இல்லை பூர்வக்குடி பெண்களுக்கோ ஓட்டுரிமைங்கிறது இந்த 1918
பல வருஷ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்த கட்டமாக ஜெர்மனி. முதல் உலக போராட்டத்தோட முடிவில் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. அதோட கிளர்ச்சியோட தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அமைப்புகள் கொடுத்த அழுத்தத்தினாலையும் 1918 வருஷம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிச்சு. ஆனால் பிரிட்டனில் இருக்கக்கூடிய அதே போராட்ட முறைகளை அப்படியே எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலைஸ் பால் அப்படிங்கிற பெண்மணி மிக தீவிரமாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போனாங்க. அதோட விளைவு 1920 அமெரிக்காவோட 19th அமெண்ட்மெண்ட் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சிது. அந்த சஃப்ரகேட்ஸ் ஆரம்பித்த அந்த போராட்டங்கிறது பிரிட்டன், கனடா, நியூசிலாந்து அங்கேயோட நின்றுடாமல் நம்ம இந்தியா வரைக்குமே அது தொடர்ந்துச்சு. 1921 மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு, அப்படி இருக்கும்போது தான் அந்த சென்னை, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கும்போது தான் பெண்களுக்கான வாக்குரிமை, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக பெண்களுக்கு வாக்குரிமைன்றது வழங்கப்பட்டுச்சு. அதுவும் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தப்போ தான். இது ஒரு ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயமாகவும் அன்றைய காலகட்டத்தில் பார்க்கப்பட்டுச்சு. அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் என்ன இருந்துச்சுன்னா, அந்த வாக்குரிமை அப்படிங்கிறது வந்து செல்வந்தர்களுக்கு, வரி கட்டக்கூடிய பெண்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட ஒரு கேட்டகரிஸ் வச்சுருந்தாங்க. அந்த டைம்லையும் எல்லாருக்குமான ஓட்டுரிமையாக அது கிடையாது. இந்த முறை எப்போ மாறுனுச்சு அப்படின்னா 1947க்கு பிறகு, இந்தியா சுதந்திரம் வாங்கிய பிறகு தான் இந்த முறை மாறிடுச்சு. அதுவும் 47 இல்லை, 1950 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாங்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. 1950க்கு அப்புறம் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சதில் மிக முக்கிய பங்குனா அம்பேத்கர் அவர்களும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒரு மிகப்பெரிய புரட்சியே செஞ்சாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல போராட்டங்கள் எங்கெங்கெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் 1950 ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு சட்டத்தை இயற்றும் போதே பெண்களுக்கு அடிப்படையாகவே வாக்குரிமை இருக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க 2 பேருமே ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அப்போவும் இதுக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும். இதை ஏன் என்ன இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன்னா, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னபடி தான் 1921 பல அழுத்தங்கள், பல சஃப்ரேஜஸோட போராட்டங்கள்னால அந்த தாக்கம் இந்தியா வரைக்கும் பரவி வந்திருந்தால் கூட 1921 ஓட்டு கொடுத்தாங்க. எதன் அடிப்படையில்? கல்வி. அந்த பெண்கள் படிச்சிருக்கணும், அவங்க அரசுக்கு சொத்து வரி கட்டியிருக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன்ஸாக இருக்கணும். இந்த பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இதை அடுத்தும் போராட்டங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆனால் இதை வந்து சட்ட இயற்றப்படும் போதே அடிப்படையாகவே அதை வந்துடணும் அப்படின்னு நிர்ணயிச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சட்ட போராட்டங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட 1950 சட்டம் இயற்றப்படும் போதே பெண்களுக்கு வாக்குரிமை இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா வச்சார். ஜாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரி எந்த காரணத்தினாலையும் இல்லை பாலினம் அந்த மாதிரி எந்த ஒரு வேறுபாடுனாலையும் ஒரு தனி மனிதனுக்கு வாக்குரிமை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்தார். பெண்கள் தங்கள் வாக்கோட மகத்துவத்தை உணர்ந்து எப்போவுமே செயல்படணும். அண்ட் ஃபைனலி சஃப்ரஜிஸ்டோட பொறுமையும் சஃப்ரகேட்ஸோட ரத்தமும் தான் பெண்களுக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குக்கு மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம். பெண்கள் எல்லாருமே தங்களோட வாக்கை ஒரு வெறும் வாக்குன்னு பார்க்காம உங்களோட ஒரு சக்தியாக, த வாய்ஸ், ஒரு பவர் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட வேறு எந்த டாபிக் நான் பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is தமிழ்ச்செல்வன், Chatway.